வணக்கம். நாங்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தனி தொகுதிக்காக வேட்புமனு கொடுத்துருந்தோம். தலைவர் எங்களை பார்த்தாரு. இது மாதிரி கட்சிக்கு யாரை சொல்லுதோ அவங்களுக்கு எல்லாரும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து உழைச்சி நம்ம ஆட்சி திருப்பம் கொண்டு வரணுன்றதை மகிழ்ச்சியாக தெரிவித்தார். நாங்களும் அவருடைய இதன்படி நாங்கள் கண்டிப்பாக செயல்பட்டு கண்டிப்பாக தளபதியை நாங்கள் ஆட்சியில் உட்கார வைப்போம். தளபதி வாழ்க. கொஷின் கேட்கல, எல்லாரையும் வரவேற்றாரு. நீங்கள் ஏற்கனவே களப்பணியில் இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து திருப்பும் களப்பணியில் செய்யுங்க, ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொன்னார். எங்களுக்கு கேவி தொகுதிக்காக விருப்ப மனு செய்து இன்றைக்கி தலைவர் அழைத்து 27 பேர் சென்றிருந்தோம். கூட்டணி கட்சிகள் ஏதாவது அங்கே போட்டியிட விரும்புகிறதா என்ற கருத்து கேட்டார். இதுவரையில் எந்த கூட்டணி அப்படி கேட்கவில்லை. விடுதலை சிறுத்தைகளோடு நாங்கள் பேசலான்னு இருக்கிறோம். அவங்க எதனா கேட்டால் எப்படின்னாக்கா கொடுக்காதீங்க, அங்கே திமுக தான் ஜெயிக்கும், இல்லை போன 3 தேர்தலில் தோற்றுச்சு அப்படின்னா, போன முறை எம்பி தேர்தல் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், 13,000 ஓட்டு லீடு எடுத்திருக்கோம். அதனால் இந்த முறை வாய்ப்பு இருக்குது, நிறைய திட்டங்களை நீங்கள் செய்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி விஜயகாந்த் கட்சிக்கும் கேட்டார். அப்புறம் சொன்னோம், அந்த மாதிரி அப்படி ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுத்துடாதீங்க. காரணம் கேட்டாங்க, சுதீஷ்ன்றது ஒரு எம்பி சீட்டு கொடுத்துருக்குறோம், நம்ம பக்கத்து ஊர் தான், ஒரு 6 தொகுதிக்கு தேவையான ஒரு பிரதிநிதி, அவர் காரியங்கள் நம்ம அமைச்சரோடு சேர்ந்து எங்கள் ஊர் எம்பியோடு சேர்த்து அவர் அந்த வேலைகளை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி முடிவாக தீர்க்கமாக நீங்கள் சூரியனுக்கே கொடுக்கணும் அந்த தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆமாங்க, அவர் சொன்னார். அப்போ தான் நாங்கள் சொன்னோம், கூட்டணிங்க இதுவரையில் எந்த கட்சியும் கேட்கல, அங்கே வேட்பாளர் யாரும் இல்லை, எந்த கட்சியும் இதுவரையில் எந்த கட்சியும் முன்னெடுத்து பேசலை, அந்த மாதிரி பேச்சும் யாரும் பேசலை. அதனால் திமுக கொடுங்க அப்படின்னு சொன்னோம். பிரகாசமாக இருக்குது, ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அவர் ஆற்றியிருக்கிற அந்த பணிகள் ஒவ்வொன்றும் பேசப்படுகிறது. வெல்லும் தமிழ் பெண்கள் என்கிற பரப்புரையை வீடுகள் தோறும் ஒவ்வொரு ஆளும் என்று பேசுகிற போது எல்லாமே தெளிவாக உங்கள் வாக்கு உதயசூரியனுக்கே என்று சொல்லி வெல்லும் தமிழ் பெண்கள் அந்த பரப்புரை சிறப்பாக அமைகிறது.